ஸோ லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூட்டி, ஸோ பார்ட் 3 ஓகேங்களா. அதில் எதில் விட்டுருந்தோம் அப்படின்னா கொட்டேஷன்ஸ் இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறோன்னா அந்த எந்த இன்வாய்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோமோ அந்த பர்டிகுலர் ஐட்டம் கிளிக் பண்ணி இதில் எந்த ஐட்டம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம், எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 குவான்டிட்டி ரிட்டர்ன் கொடுக்குறோன்னா அதனுடைய டேக்ஸோட அதனுடைய ரேட் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் வந்து சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ செலக்டட் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் சொல்லுது. இருங்க, நான் மேலே இருக்கிற ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 நம்பர் ரிட்டர்ன் பண்ணதாக ஒரு என்ட்ரி போட்டு ஜஸ்ட்டு சேவ். ஓகே, இதுவும் ரிட்டன் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம பழைய பில் போட்டிருக்கோன்றதுனால ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வருது. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கெட் டேட்டாவில் போய் கிளிக் பண்ணினா ஏற்கனவே நம்ம ரிட்டன் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ரிட்டன் போட்டது. ஸோ அதனால் சேல்ஸ் ரிட்டன் ஆல்சோ பர்ச்சேஸ் ரிட்டனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது கிரெடிட் நோட், இது டெபிட் நோட், அவ்வளோதான். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எதெல்லாம் ரிட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ரிட்டன் சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது ட்ரான்ஸாக்ஷனில் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து எனக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் முன்கூட்டியே கொடுக்குறது. அது வந்து இஷ்யூ, அப்ரூவ்டு, பெண்டிங், வித்ட்ரான் அப்படின்னு டேர்ம்ஸ் இருக்குது. இஷ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அப்ரூவ்டு கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் எனக்கு அப்ரூவ்டு வேணும், எனக்கு கன்ஃபார்மாக அப்படின்னு அப்ரூவ்டு பண்ணுறது. பெண்டிங்கிறது இதெல்லாம் எனக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது. வித்ட்ராவும் சேம் கான்செப்ட். ஸோ இஷ்யூடு கொடுத்துட்றோம். ஸோ பார்ட்டி எந்த பார்ட்டிகிட்டேருந்து வாங்குகிறோன்றதையும் கொடுத்துட்றோம். ஸோ ப்ராடக்டில் சர்ச்சில் போய்ட்டு எந்தெந்த ப்ராடக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி எத்தனை குவான்டிட்டி வந்து வேணும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். பிரிண்ட்டு வேணும்னா பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு காப்பி வரும். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரான்ஸாக்ஷனும் கவர் பண்ணிட்டோம், மாஸ்டர் என்ட்ரி கவர் பண்ணிட்டோம். அடுத்தது இருக்கிறது சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து எடுத்து நம்ம சர்வீஸ் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் க்ரியேஷனில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸோட டைப், சர்வீஸா இல்லை ஏஎம்சி கால்ஸா இல்லை வந்து என்ன கேட்டகரின்றதை ஃபஸ்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சலூனாக இருந்தால் கூட பிஃபோர் அவங்க வந்து புக்கிங் பண்ணுவாங்கள்ல, இந்த புக்கிங் கூட போட்டுக்கலாம். புக்கிங், ஸோ கொட்டேஷன் வந்து ஒரு 1500 ஆகும். அதில் வந்து அவங்க ஒரு 500 பே பண்ணிடுறாங்க. அண்டர் ப்ராசஸிங்காக ரிசால்வோட அண்டர் ப்ராசஸிங். கஸ்டமரோடைய டீட்டெயில்ஸை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் இந்த லிஸ்ட்டில் இல்லாத கஸ்டமராக தான் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமருடைய டீட்டெயிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் மஸ்ட்டு ஃபார் நீங்கள் வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவும் இல்லை, கஸ்டமருடைய இமேஜ் எதுனா லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். டிசிஎஸ் அப்ளிகேபிளாக இல்லையான்னு கேட்குது, நோ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி இருக்குன்னுது, ஸோ அதனால் நான் இன்னொரு காண்டாக்ட் நம்பர் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ஸோ சேவ் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம், ஸோ ஏர்ஃபால் ப்ராப்ளம்னா ஏர்ஃபால், ஐ மீன் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மொபைலுக்குன்னா மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் போடுங்க, கம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் என்ன சர்வீஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனும் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன், ரிமார்க்ஸ், இந்த 3 காலமுமே நீங்கள் இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட்டுன்னே கொடுத்துட்றேன். இது மாடல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சும்மா ரஃபாக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுடுறோம். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் வந்து அண்டர் ப்ராசஸ், இது சும்மா ஒரு டம்மியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒரு சர்வீஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு சேவ் அண்ட் பிரிண்ட்டு கொடுத்துறீங்க. ஸோ டு வாண்ட் ரிசிப்ட்னு கேட்குது, எஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ நம்ம அங்கே ஃபில் பண்ணது இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஸோ புக்கிங் யாருக்கு, என்ன இமெயில் ஐடி, என்ன டேட்டு, ஓகேங்களா, எஸ்டிமேட் ரிப்பேர் டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸாக வந்துடும். ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பில்லு. இப்போ அவங்களுக்கு பில்லு கொடுக்கணும்.
அது வந்து ஜஸ்ட்டு சர்வீஸ் எடுத்தது. இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு பில் கொடுக்கணும். கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன சர்வீஸ் அப்படின்றத டேட்டு ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வரும். கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ, அவங்க ஃப்ரண்ட் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்துறாங்க அதை போட்டு இதுக்கு டேக்ஸ் அப்ளிகேபிள் ஆகுமா, டேக்ஸ் இருந்துச்சுன்னா 5% டேக்ஸோ இல்லை 18% டேக்ஸ் சர்வீஸுக்கு. ஸோ 18% டேக்ஸ் போட்டுறீங்க. இப்போ அவங்க வந்து 1500 பே பண்ணுறாங்க. ரிட்டன் ஆஃப் டியூ நீங்கள் ரிட்டன் கொடுக்க வேண்டியது. ஜஸ்ட்டு ரிமார்க்ஸில் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபீட்பேக் அதுமாரி ஏதாவது போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே இது மோர் தென் அமௌண்ட் இருந்தது. ஸோ 1270 போட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா ரிசிப்ட் வேணுமான்னு கேட்குது. ரிசிப்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபைனல் காப்பி வந்துடும். ஓகேங்களா, ரைட். ஃபைனலி யூட்டிலிட்டி. ஸோ இந்த 3 செக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ யூட்டிலிட்டின்ற செக்ஷனில் கஸ்டமர் ஆஃபர் வேலிடேஷன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் இதை நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். 500 to 1000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ அமௌண்ட் வந்து 50 rupees. இது வந்து வேலிட் டேட், ஒரு பர்டிகுலர் டேட் செட் பண்ணுறோம். 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி யூட்டிலிட்டியில் ஐட்டம் ஆஃபர் வேலிடேஷன், ஒரு பர்டிகுலர் ஐட்டம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி சாஃப்ட்வேர் ப்ரோ வெர்ஷன் ஷோ ஆல் கொடுத்துரும். இப்போ இந்த வெர்ஷன் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வாங்கினாங்கன்னா 35% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஐட்டம் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்றதை முன்கூட்டியே நம்ம வந்து ஐட்டம் வேலிடேஷனில் போட்டுறோம். ஓகே, அடுத்தது லாயல்ட்டி கார்டு வேலிடேஷன். ஓகே, 1% ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1% அவங்க வாங்குகிற எனி ப்ராடக்ட் 1% வித்து ஜிஎஸ்டியோட எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ வித்து ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டியான்றதை நீங்கள் முன்கூட்டியே ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிக்கணும். யூட்டிலிட்டியில் கார்டு இஷ்யூ பண்ணுறது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன்றவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கு ஒரு கார்டு நம்பரை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட்டட் சேவ். ஓகேங்களா, ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் நம்ம கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம். கார்டு இஷ்யூ பண்ணவங்களது எல்லாமே க்ரீன் கலரில் உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது லாயல்ட்டி கார்டு பிரிண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாயல்ட்டி கார்டை பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் வியூ பண்ணேன்னா இந்தமாரி உங்களுக்கு வரும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம டிசைன் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன். ஓகேங்களா, ஐடி கார்டுக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது ப்ராடக்ட் பல்க் அப்டேட்டர். ஸோ யூட்டிலிட்டியில் ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராடக்ட் பல்க் எடிட்டர். இது கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HSN கோடு மாற்றணுன்னாலோ இல்லை வந்து ப்ரைஸில் ஏதாவது வேரியன்ட் இருக்குது, ப்ரைஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மாற்றணும், சேல்ஸ் ப்ரைஸ் மாற்றணும், ஹோல்சேல் ப்ரைஸ் மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 1250 ரூபா. ஸோ இந்த மாதிரி எனி சேஞ்சஸ், டேக்ஸ் மாற்றணுன்னாலும் இல்லை டேக்ஸ் கிடையாது அப்படின்னா கூட நீங்கள் டேக்ஸ்க்கு 0 பண்ணிடலாம். இந்த மாதிரி பல்காக ஒரே இதில் ஒரே விண்டோலேயே எல்லா ஐட்டத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பல்காக எடிட் பண்ணிவிட்டு தென் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் ஓகே அப்டேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ போய்ட்டு நம்ம வந்து ஐட்டம் வந்து இண்டிவிஜுவலிட்டி செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூட்டிலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அடுத்தது இன்வென்ட்ரி வந்து இப்போ பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்க ஸ்டாக் இன் ஹேண்டுன்னு கிளிக் பண்ணி ஷோ கொடுத்துட்றேன். ஷோ கொடுத்தேன்னா இப்போ மொத்தம் 49 ஸ்டாக் காமிக்குது. அதனுடைய வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ வந்து இங்கே காமிக்குது. இந்த இடத்துல 49 இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 39 ப்ளஸ் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, அதனால் உங்களுக்கு இப்படி காமிக்குது. இப்போ நான் வந்து இந்த இன்வென்ட்ரியில் ஸ்டாக் என்ட்ரியில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோவை ஒரு 10 கூட்டுறேன். ஓகேங்களா, கூட்டிட்டு அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். இன்வேர்டு அப்படின்னு போகிறோம். பர்ச்சேஸ் என்ட்ரியாக இல்லாமல் இன்வேர்ட் ப்ராடக்டாக ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போது அதே ஸ்டாக் இன் ஹேண்டில் போய் செக் பண்ணும்போது ஷோ ஆல் கொடுக்குறேன். பாருங்கள் 59, அதாவது 49 இருந்துச்சு, 10 நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி இன்வெர்ட் ப்ராசஸ் கூட இதில் பண்ணிக்க முடியும். அடுத்தது இன்வென்ட்ரியில் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டாக்கை வந்து மைனஸ் பண்ணணுன்னாலும் இல்லை ப்ளஸ் பண்ணணுன்னாலும்
இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்கோட் அப்படின்னா ஸ்கேன் பார்கோடை வச்சு பொருளை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 39 ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதில் வந்து ஒரு 3 ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா 3 கொடுத்துட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு, பிரேக்கேஜ் ஆகிடுச்சு, இந்தமாதிரி ரீசனுக்காக நம்ம ஸ்டாக்கை மைனஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் திருப்பியும் பாருங்கள், ஸ்கேன் இதில் வந்து அதே பார்கோடு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 3 வந்து மைனஸ் ஆகிக்கும். இதுமாரி ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம டைரெக்டாகவே இதை பண்ணிடலாம். ப்ளஸ் பண்ணணுன்னாலும் சரி, மைனஸ் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான ரீசனை போட்டு கூட இது பண்ணலாம். சமீபத்தில் எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு, நான் பில்லு எதுவுமே பண்ண மாட்டேன், இன்வேர்டு அவுட்வேர்டு மட்டும் போடுவேன் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்ஷன். ஸோ ப்ளஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான ரீசன்ஸை போட்டு இதை நம்ம ரிப்போர்ட்டில் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு அதை தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலி இந்த வீடியோவில் பேங்கிங் என்ட்ரி ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஃபண்டு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபண்டை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்தமாரி காம்ப்ளிகேட்டட் என்ட்ரியாக இருந்தாலும், இல்லை பேங்க் மாஸ்டர் கம்ப்ளீட்டாக ஒரு பேங்க்கை மெயின்டைன் பண்ணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்தெந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆதாரில் பணம் எடுத்து கொடுக்குறாங்களா, ஆதார் பேங்க், ஸோ பேங்கிங் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆதாரில் பணம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்தமாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க. ஸோ ஆதார் சர்வீஸு, ஆதார் கேஷ், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிங்கில் பேங்கிங் மாஸ்டர் ஃபார் சிட்டி யூனியன் பேங்க், நீங்கள் என்ன பேங்க்கு உங்களுடைய பிரான்ச் நேம் வந்து விழுப்புரம், அட்ரஸ் ஆல்சோ விழுப்புரம் தான் கொடுத்துட்றேன். கான்டாக்ட் நம்பர், ஸோ அங்கே பேங்க்கோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம். ஷிஃப்ட் கோடுன்றது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கிடைக்கும். பிரான்ச் கோடுன்றது வேறு, ஷிஃப்ட் கோடுன்றது வேறு. ஓகேங்களா, ஸோ ஷிஃப்ட் கோடுன்றது நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். இது வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க இந்த ஷிஃப்ட் கோடை வச்சு தான் இது பண்ணுவாங்க. CUB 0091 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அடுத்தது பேங்கிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங் அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர் வந்து போடுறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்குன்றதுனால அதை உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில் ஆல்ரெடி இருக்குது. இது கூட நான் நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 450125. அக்கௌண்ட் நேம் யார் பேரில் இருக்குது, ஜெய்தீப். ஓகேங்களா, ஜெய்தீப்னு போட்டுறேன். ஓகே, போட்டு சேவிங் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் டேட் என்னவோ நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணி நீங்கள் எந்த இயர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட் போட்டோம். இப்போது கரண்ட்லி இந்த ஃபினான்ஷியல் இயரில் கேட்குது. ஸோ 1ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் இப்போ கரண்ட்லி நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு ரஃபாக இவ்வளோ தூரம் இருக்குதுன்ற மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தேன், முடிஞ்சு. அதே மாதிரி ஆதார் இப்போ நான் பேங்கிங் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ ஆதார் பேங்கிங் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி அதனுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபண்ட் டெபாசிட், இப்போ பேங்க்கில் ஒருத்தர் ஃபண்டு டெபாசிட்டர் யார், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஓகேங்களா, தங்கராசு ஒரு 1500 ரூபா கொடுக்குறாரு. எந்த டேட்டில், ஃபார் என்ன பர்பஸ்க்கு, நோட் இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிறீங்க. கொடுத்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன டெபாசிட் நடக்குது எல்லாமே நம்ம A to Z ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பேங்கிங்கில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட், இப்போ 1500 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டேட்டு, அக்கௌண்ட் நம்பர் சூஸ் பண்ணிட்டோம். இங்கே இந்த இடத்துல வந்து இன்னொரு பேங்க்கு இருந்துச்சுன்னா இது தான் சொன்னேன் நான், இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணுறோம், பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா இப்போ அனதர் பேங்க் வந்து வேறு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்,
நீங்கள் போய் ஃபஸ்ட்டு என்னென்ன பேங்க் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஆதார் கேஷ்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடணும்னா அதனுடைய மாஸ்டரையும் போய் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் ஆதார் பேங்க்கு அதனுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே போட்டு ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். கொடுத்துட்றோம். ஷிஃப்ட் கோடு சேம். ஸோ இதுமாதிரி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ ஆதாருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ பேங்க் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் இப்போ ஆதார்னு கொடுத்துட்டு அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், ஓகேங்களா? இப்போ சும்மா ஒரு ரஃபாக போட்டுக்கிறேன், கொடுத்துட்றோம். இது வந்து என்ன மாதிரியான டைப், சேவிங், ஃபிக்ஸ்டு டெபாசிட், என்ன கேட்டகரி வருது அப்படின்றத நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்னா கரண்ட் அக்கௌண்ட், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த பேங்க்லேருந்து இந்த பேங்க்குக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க்லேருந்து பேங்க்கு எவ்வளோ வந்து நம்ம ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், இல்லை மணி எடுத்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட், பேமெண்ட் அண்ட் வித்ட்ரா பண்ணுற டீட்டெயில்ஸும் நம்ம வித்ட்ராவை யார் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஜெய்தீப் பண்ணுறவர், அவருடைய கான்டாக்ட் நம்பர். ஸோ ஒரு 1000 ரூபா வந்து வித்ட்ரா பண்ணுறாரு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், கேஷாக எடுக்கிறார், கேஷ் அண்ட் இன் கேஷ். எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு? இந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு. ரீசன் போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துருவோம். முடிஞ்சா ரைட். ஃபைனலி பேங்க்கோடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமோ அதனுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ஸும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ஃபண்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், ஃபண்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், வித்ட்ரா பண்ணது போக இப்போ நம்மளுக்கு கையில் எவ்வளோ இருக்கும்னு முதல் கொண்டு A to Z பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ரெக்கார்ட்ஸில் எடுத்துக்க முடியும். பர்டிகுலர் டேட்லேருந்து பர்டிகுலர் டேட் வரைக்கும், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரையும் ஸ்டேட்மெண்ட் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலி ஸோ காண்டாக்ட் கஸ்டமர் காண்டாக்ட் லிஸ்ட்டு மொத்தமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கஸ்டமருடைய காண்டாக்ட் லிஸ்ட்டையும் மொத்தமாக பார்த்துக்கலாம். இது எக்ஸலில் வேணுனாலும் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சப்ளையருடைய டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து அதர் காண்டாக்ட் லிஸ்ட்டு. ஸோ இது பர்சனலி அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாவோ கஸ்டமராகவோ சப்ளையராக இல்லாமல் ஒரு பர்சனோடைய டீட்டெயில்ஸை, முக்கியமான இம்பார்ட்டன்ட் பர்சனோட டீட்டெயில்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், இமிடியேட்லி சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த பர்பஸும் இந்த டீட்டெயில்ஸில் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்கார்ட்ஸ் ரிப்போர்ட் இந்த எல்லா செக்ஷனையும் பார்க்கலாம். தேங்க்யூ.